சரி சரி பாப்பா பாப்பா. நீங்க எங்க இருந்தாலும் சரி இரவு 9 மணிக்கு டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்து பார்க்க மறந்துடாதீங்க. என்ன வேலையா இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பைரவ் வந்து எப்போவுமே சாப்பிட மாட்டா சூடாக இருந்தா. இன்றைக்கி அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு டெம்ட் ஆகிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பெட்டுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நைக்காக்கும் நாங்கள் இங்கே போட்டு வச்சுட்டோம், ஊற்றி வச்சுட்டோம். பட் அந்த அம்மா வந்து குட்டிக்கு ஃபஸ்ட்டு பால் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, சூடாகட்டும்ன்ட்டு. முதல்லாம் வந்து நைக்கா தான் ரொம்ப குறும்பாக இருப்பாள், போட்ட உடனே ஓடி வருவா. இப்போ குட்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம்ன்ட்டு குட்டியை பார்த்துக்கிறா, நல்லா கேர் பண்ணிக்கிறா. நம்ம வீட்டில் வளர்கிற செல்ல பிராணின்னு கூட ரொம்ப பாசத்தோடு அன்போடு வளரணுன்ட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஐஎம் நைக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பக்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, பசி தாங்க முடியல, அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா பைரவ் சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தா எனக்கு பாவமாக இருந்தது. அதனால் கினியை எப்போவுமே ஒரு பிளேஸில் வச்சு அங்கே தான் சாப்பிட வைப்போம். சரி, அவள் குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கா, ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. இன்னமும் சரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சேன். ஒரு இதுவும் கீழே கூட சிந்துறதை கூட எல்லாம் அழித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக உங்களோட ப்ரீடுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை வந்து ரெசிபியை வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கிட்ட இருந்து உங்க அப்பா பணத்தை கொடுத்து உனக்கு காப்பாற்றுவீங்க ரைட்டா? அப்புறம் அவர்கிட்ட இருந்து நான்
அப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு